எதிலும் நன்மைகள் மட்டுமே அதிகமாக இருக்கும். 50 வயது 40 வயது தாண்டியவர்களுக்கு வீடு வாகனம் போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும். ஒரு 40 வயசு தாண்டிட்டாலே என்ன தோணும்? கடனெல்லாம் அடைக்கணும்னு தோணும். ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும்னு தோணும். வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், குழந்தைகளுக்கு நல்ல விதமாக செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நல்லதாக இருக்கிறதுங்க. ஐயா எல்லாம் நல்லதா சொல்லிட்டு போறீங்களே, ஏதாவது நெகட்டிவ் இருக்குமான்னு பார்த்தா, நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் எரிச்சலூட்டும் தன்மைகளை செய்வார். அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மாரியான சில விஷயங்கள குடுப்பாரு. வீடு கட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக, அதாவது கொத்தனார் வந்தா இன்ஜினியர் வரல என்பது மாதிரியாக கொஞ்சம் தாமதமாக எதையும் முடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. இதை தவிர்த்து பண வரவுகள்ல எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. வேலை, தொழில், குடும்பம், வியாபாரம் போன்ற அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். அந்த பருவத்திற்கு ஏற்றாற்போல அவரவர்களுக்கு திருமண விஷயங்கள் திருமணமாக, அல்லது இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் என அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற்போல நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.